எப்போவுமே நம்ம ப்ரெட் வாங்கினா ப்ரெட் ரோஸ்ட், ப்ரெட் அண்ட் ஜாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்போம். இப்போ அதே ப்ரெட் ஸ்லைஸை வச்சு ஒரு சிம்பிளான சுவையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். அதுக்கு 6 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கங்க. அது கூடவே 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கங்க. அதன் கூடவே பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு கேப்சிகம் அதில் சேர்த்துக்குங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நம்ம ப்ரெட்டில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வந்திருக்கோம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுவும் பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தட்டில் வச்சுங்க. அப்படியே சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கடலை எண்ணெய் 1/2 லிட்டர் சேர்த்துங்க. எண்ணெய் சூடானதும் பிடிச்சு வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா அதில் ஆட் பண்ணிக்கங்க. இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் சேர்த்துங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி வேக விடுங்க. இதில் வெறும் நான் க்ரன்ச்சினஸ்க்காக ஒரு குடைமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கேரட் துருவல் அதையும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா மேலே மட்டும் நல்லா வெந்து உள்ளே வேகாத மாவு மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான ப்ரெட் போண்டா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.